கும்பம் அவிட்டத்தை பொறுத்தவரை பொதுவாக அந்த கும்ப ராசிகிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அதாவது மிதுனம், துலாம், கும்பம் மூணுக்குமே நம்ம சொல்லிக்கலாம். அதுல எஸ்பெஷலி இந்த கும்பத்துக்கு இந்த தன்மை அதிகமா இருக்கும். டக்குன்னு ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர மாட்டாங்க. என்னைய அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்னைய அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் என்னைய அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதாவது யாருக்கெல்லாம் காற்று சம்பந்தமான ராசிகள் சம்பந்தப்படுறதோ, ஒரு மிதுனம், துலாம், கும்பம் தான் காற்று ராசி. அதுலயுமே ரொம்ப இந்த 3 பேர் இந்த மாதிரி குவாலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அந்த 3 ரொம்ப குவாலிட்டியா இருப்பாங்கன்னா கும்பம் தான். யாரெல்லாம் காகித மாலை போட்டாங்கன்னா இனிமே அவங்களுக்கு ரோஜா மாலையா மாறிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கணும், கால்களை கவனமா பார்த்தோம். இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னா, எனக்கு மேரேஜே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு முடிவெடுத்தவங்களாம் இனிமேல் கிரகஸ்தனா மாறிடுவோம். மேரேஜ் கன்ஃபார்ம், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மாரியம்மன் வழிபாடு நிறைய பண்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்னேக் பாபு அடுத்தது சதய நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். டெசிஷன் எடுத்துட்டு தான் கன்சல்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளது. இருக்கிறதே எது பெருசோ அதை தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க, செய்வாங்க. அதாவது சூரியனை விட புதன், புதனை விட சுக்கிரன், சுக்கிரனை விட சந்திரன், சந்திரனை விட செவ்வாய், செவ்வாயை விட குரு, குருவை விட சனி, சனியை விட பலம் ராகு, ராகுவை விட பலம் கேதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். கையில் சூலம் வச்சுட்டு இருக்கிற அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசி அப்படின்னு நம்ம ஓவராலாக நாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு மெயினாக ஜென்ம சனி விலகுது. ராகு வர்றது ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு. குருவினுடைய பார்வை கிடைக்கிறது கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கிது. அது ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. அது பெரிய ரிலீஃப். மங்கள காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. கும்பராசி பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு. எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இருக்கிற இடத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு விசேஷம்.